உருவாக்கக்கூடிய இதெல்லாம் ரொம்ப பாதிக்கின்றாங்க. இந்த சுட்ட எண்ணெய்க்கும் இதுக்கு என்ன? அதாவது சுட்ட எண்ணெயை பற்றி நாம் குறிப்பாக சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுகிறது என்றால், எண்ணெய் கெடுதல், எண்ணெயே கெடுதல், அதிலும் பூரிதமான கொழுப்பு மிகவும் கெடுதல். அதையும் சுடும் பொழுது அது டிரான்ஸ் ஃபேட் என்ற ஒரு வடிவ மாற்றம் ஏற்படுகின்றது. ஆமா ஆமா, எவ்வளவு தடவை பொரிக்கிறீங்களோ அவ்வளவு அந்த டிரான்ஸ் ஃபேட்டினுடைய அளவு கூடும். ஆமா, அந்த டிரான்ஸ் ஃபேட் ரத்த நாளங்களை பாதித்து கொழுப்பு தடிப்பை ஏற்படுத்தி மாரடைப்பு, பக்கவாதம் போன்றவற்றை ஏற்படுத்த வல்லது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு மிகவும் வசதியாக, அவசரமாக, மலிவாக சாப்பிட்டு போகக்கூடிய பொருட்கள் எது என்று பார்த்தால், அந்த சாலை ஓரத்தில் வைத்து சுட்டு கொடுக்கப்படக்கூடிய வடைகள், பஜ்ஜிகள் போன்றவை. இவை உண்மையிலேயே மிகவும் கெடுதல் செய்யக்கூடியவை. இவற்றை தடை செய்தால் கூட தவறில்லை. ஆமா ஆமா, அதோட மோசம் இது. ஆமா, ஏன்னா அது உடனே கிடைக்குது, ஓரளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா எண்ணெயில பொரிக்கும் பொழுது அதுல கிருமிகள்லாம் செத்துரும், டேஸ்டாகவும் இருக்கு. அதனால அது பறந்து இது எல்லோருக்கும் கெடுதலை செய்து கொண்டு வருகின்றது. சர்க்கரை நோயாளிகள் வீட்டில் சட்டி வைக்கக்கூடாது, எண்ணெய் சட்டி வைக்கக்கூடாது. ஆமா, எண்ணெய் சட்டியே வைக்கக்கூடாது. அதாவது அந்த காலத்துல சிறு குழந்தைகளுக்கு சின்ன அம்மை, பெரிய அம்மை, மணல் வாரி இந்த மாதிரி அம்மா போட்டா சட்டி வைக்க கூடாதும்பாங்க. அது மாதிரி இன்றைக்கு அது கூட விட்டுடலாம், அதுல ஒன்றும் ஆகாது. சர்க்கரை நோயாளிகள் இருக்கும் வீட்டில் எண்ணெய் சட்டி வைக்கக்கூடாது என்று சொல்லி விடலாம். ஆமா, பூரி முதற்கொண்டு, பூரியை கூட பொரிப்பதில் தவறு இருக்கிறது. ஆமா, பொரித்தாலே அந்த டிரான்ஸ் ஃபேட் உண்டாகிவிடும். இப்பொழுது நீங்கள் வாங்கி பார்க்கும் அந்த வறுவல் போன்ற பொருட்கள் அந்த பையில பாத்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க, கண்டெய்ன்ஸ் நோ டிரான்ஸ் ஃபேட் என்று. அப்படி பொரிக்கப்பட்டவர்களை வேண்டுமானாலும் சாப்பிடலாம். ஆனாலும் அதுலேயும் கொஞ்சம் கொழுப்பு இருக்கு. டிரான்ஸ் ஃபேட் ரொம்ப மோசங்கிறதுனால அதை குறிப்பாக சொல்ல வேண்டியிருக்கின்றது. இப்போ டாக்டர், காய்கறிகள் தான் இந்த மாதிரி எல்லாரும் சொல்றது, காய்கறிகள் நிறையா சேர்த்துக்குங்க, பழங்கள் சேர்த்துக்குங்க, அல்லது அந்த பழத்துல இது பிடிச்சிருக்கீங்க. காய்கறிகளே மோசமான காய்கறிகள் இருக்கா? அதாவது காய்கறி சாப்பிட பிடிக்காதவர்கள் எனக்கு இந்த காய்கறி ஆபத்தை விளைவிக்கும், இந்த காய்கறி அலர்ஜியை கொடுக்கும் என்று தள்ளி விடுவார்கள். அப்படி தள்ளுவதற்கான காய்கறிகள் எதுவுமே இல்லை. ஏனென்றால் காய்கறிகளில் இனிப்பாக இருப்பவை 1-2, கேரட்டு, பீட்ரூட்டு, சக்கரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி அது லேசாக தான் இனிக்கும். அதையும் நன்றாக வேக வைத்து தண்ணியை கொட்டிட்டீங்கன்னா அந்த இனிப்பும் போயிடும். ஆமா, வேக வச்சு தண்ணி கொட்டிடணும். அந்த வெந்த தண்ணீரை கொட்டி விட்டால் அந்த இனிப்பு பூரா அதில் போயிடும். அதனால காய்கறிகள்ல தள்ள வேண்டிய விஷயமே எதுவுமே கிடையாது. காய்கறிகள்ல இல்லாத நல்ல விஷயம் வேற எதுலையுமே கிடைக்காது. பீட்ரூட் நல்லா இனிக்கக்கூடியது. ஆமா, அது பாயில் பண்ணி இது பண்ணிட்டா போயிடும் இனிப்பு ஓரளவுக்கு. அந்த இனிப்பு ஒன்றும் பெரிய தப்பு செய்யாது. ஆமா, காய்கறிகள்ல இருக்கக்கூடிய நார்ச்சத்து மிகவும் பலன் அளிக்கக்கூடியது சர்க்கரை நோயாளிக்கு. எனவே அதே மாதிரி இந்த கொட்டைகள், அந்த மாதிரி பருப்பு வகைகள், அதுல எது அது கொஞ்சம் கவனமா சாப்பிடணும். ஏன்னா கொட்டைகள் நிலக்கடலையிலிருந்து முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு வரை எந்த கொட்டையை பற்றி நாம் பேசினாலும் அதுல 2 முக்கியமான செய்திகள் நாம் கவனிக்க வேண்டும். நிறைய புரதம் உண்டு, நிறைய கொழுப்பு உண்டு. ஆமா ஆமா, அதனால அந்த புரதத்துக்காக அதை சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அல்லது ஒரு நாளைக்கு கொஞ்சம் அளவில் ஒரு 10 கிராம் 20 கிராம் அளவில் அந்த கொட்டைகளை சாப்பிட்டால் ஆபத்து இல்லை. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் எடை கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ கடைகள்ல எல்லாம் இனிப்பு சேர்க்கப்படவில்லை என்ற ஒரு வாசகத்தோட சிலதெல்லாம் போட்டு, அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் நல்ல எஃபெக்டிவா இருக்கும். நோ ஆடட் சுகர் என்று போடுவார்கள். நாங்கள் சேர்க்கவில்லை, இயல்பாக அதில் இருப்பதை பற்றி எங்களுக்கு தெரியாது என்று அர்த்தம். ஆமா, நான் சேர்க்கல, ஆனா அதுல இருக்கும், அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. ஆமா, அதை கரெக்டா பாத்துக்கணும். ஏன்னா இயற்கையாவே இருக்கக்கூடிய சர்க்கரையும் கெடுதல் செய்யக்கூடியதுதான். இப்போ சாப்பிடும் போதே சர்க்கரை நோய்களுக்கு அதிகமா இடையே ரொம்ப குறைத்து சாப்பிடணும், அளவா சாப்பிடணும் சொல்றீங்க. அது மாதிரி அவங்களுக்கு ஊட பசி எடுக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி பசி எடுக்கும் போதெல்லாம் இந்த இடைவெளியில எந்த மாதிரி உணவுகளை
இடைவெளியில வழக்கமா அந்த மக்கள் சொல்றது என்னன்னா, ஒரு டம்ளர் மோர் குடிச்சேன், ஒரு ஜூஸ் குடிச்சேன் என்று சொல்வார்கள். இல்ல ஏதாவது ஒரு நொறுக்கு தீனி சாப்பிட்டேன், முறுக்கு சாப்பிட்டேன், வடை சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இடையில சாப்பிடக்கூடாது. இடையில சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா பச்சை காய்கறிகள், அதாவது சாலட் என்று சொல்லுகிறோமே, அவற்றை மட்டும்தான் சாப்பிடலாம். அதுக்கு அடுத்தபடி சுண்டல்கள், எந்த பயராக இருந்தாலும் தோலோடு அதை வேக வைத்து சுண்டல் பண்ணி சாப்பிட்டால், ஆமா தோலோடு அதை வேக வைத்து, ஆமா தோலோடு அதை வேக வைத்து சுண்டலாக்கி சாப்பிட்டால் அவ்வளவு கெடுதல் இருக்காது. அதே மாதிரி இந்த வாட்டர், குடிநீர் மிகவும் கவனமாக யோசிக்க வேண்டிய ஒரு செய்தி. சர்க்கரை நோயாளிக்கு சிறுநீர் அதிகமாக கிடைப்பதால் தேவையான அளவு தண்ணீரை குடித்தாக வேண்டும். மினரல் வாட்டர், மினரல் வாட்டர்ல ஒரு குறிப்பிட்ட மணிச்சத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன ருசிக்காக. ஆமா, அவை எல்லாமே மனிதனுக்கு நன்மை பயக்கக்கூடிய பொருட்கள் தான், அது ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி இந்த திரவ கஞ்சி, கூழ் அதெல்லாம் சாப்பிடுறாங்க. தண்ணீரை தவிர வேறு எந்த திரவ பொருளையும் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடாது. இந்த கேப்பை கூழ், அதுல எல்லாம் இருக்கக்கூடிய சர்க்கரையானது விரைவாக ரத்தத்தை சென்றடைந்து ரத்த சர்க்கரையை உயர்த்தி தொல்லைகளை ஏற்படுத்தும். அப்போ வந்து இந்த கேப்பை கூழ், கம்பங்கூழ் இதெல்லாம் வந்து நிச்சயமா கெடுதல் தான். ஆமா. இப்போ அடுத்தால வந்து இந்த சர்க்கரை நோயாளிகளுக்குரிய தேவையான மணிச்சத்துக்களில் சில மணிச்சத்துக்கள் சர்க்கரை நோயாளிக்கு கட்டாயமாக தேவைப்படுகின்றன. இப்ப வெள்ளியம் என்று சொல்லக்கூடிய ஜிங்க், செலீனியம் என்று சொல்லக்கூடிய கந்தகம் போன்ற ஒரு பொருள், இவையெல்லாம் இருந்தால்தான் அந்த இன்சுலின் செயல்பாடு சிறப்பாக இருக்கும் என்று கருதப்படுகின்றது. இவை சாதாரண உணவிலிருந்து கிடைக்கும். சர்க்கரை நோயாளி தீவிரமான பத்தியத்தை அனுசரித்துக் கொண்டிருந்தால் இந்த பொருள்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாத்திரையை கொடுத்து அதை சரி செய்து விடலாம். அந்த மாதிரி மாத்திரைகள் கிடைக்கின்றன. சில சர்க்கரை நோயாளிகளுக்கு கூடுதல் பலம் தரும் என்று கருதப்படுகின்றன. அதுல வெனாடியம் என்ற ஒரு பொருளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது சாப்பிட்டால் இன்சுலினுடைய இயக்கம் மேம்படும் என்று சொல்லுகிறார்கள். அவை இருக்கக்கூடிய மாத்திரைகளும் கிடைக்கின்றன. அது மாதிரி எல்லா மணிச்சத்துக்களும் சர்க்கரை நோயாளிகளுக்கு சரியான அளவில் கிடைக்க வேண்டும். பொட்டாசியம், இவை எல்லாம் இருந்தால்தான் அந்த இன்சுலினோட செயல்பாடு சரியாக இருக்கும். நோயாளிக்கு அசதி இல்லாமல், தொல்லை இல்லாமல் இருப்பார். ஆக்சிடேட்டட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த உயிர் வழி தாக்கம், இதுக்கும் இந்த சர்க்கரை நோய்க்கு என்ன கனெக்ஷன்? சர்க்கரை நோயாளிகளிடையே இந்த உயிர் வழி தாக்கம் அதிகமாக இருப்பதாக கருதப்படுகின்றது. உயிர் வழி தாக்கம் அப்படின்னா, இப்ப ஒரு பாத்திரத்தில் ஒரு உணவை சூடாக்குகின்றோம். அந்த உணவு மட்டும் சூடாவதில்லை, பாத்திரமும் சூடாகின்றது. சமயத்தில் பாத்திரம் உருகி விடுகின்றது. இந்த மாதிரி ஒரு செல்லுக்குள் சக்தியை பெறுவதற்காக ஒரு இயக்கம் நடக்கும் பொழுது செல்லின் சில பகுதிகள் சுடப்பட்டு விடுகின்றது. இதுதான் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்கிறோம். இதை குறைப்பதற்கு சில வைட்டமின்கள், இந்த மணிச்சத்துக்கள், சில என்சைம்கள் இவையெல்லாம் பயன்படுகின்றன. ரொம்ப நன்றி டாக்டர். இதுவரைக்கும் நல்ல சர்க்கரை நோயுடைய ஒவ்வொரு அந்த உண்மையான விளக்கத்தையும், அதற்கு பிறகு அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும், அதற்குரிய உணவு முறைகளையும், அதற்கு பிறகு அந்த உணவு முறைகளை எப்படியெல்லாம் கட்டுப்பாட்டிற்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சாதாரண மனிதர்களிலிருந்து மிக எல்லாரும் புரிந்து கொள்ளும் அளவுக்கு எளிமையாக விளக்கினீர்கள். நன்றி டாக்டர். வணக்கம்.